Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து என்னன்னா செகண்ட் லெசன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்பின் விகிதம் வந்து 7:9, 9வது மற்றும் 13வது உறுப்பின் விகிதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அப்படின்னா 6வது மற்றும் 8வது உறுப்பின் விகிதம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 6வது அப்படின்னா TN தான், சரியா? அப்படின்னா TN 6க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 கொடுத்துருக்காங்க. TN 8க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 9 வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்ப 7:9 வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 7/9 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா? இப்ப அந்த ஃபார்மேட்ல தான் வந்து என்னன்னா இதை நம்ம எழுதியிருக்கோம், சரிங்களா? இப்ப நம்மளுக்கு இந்த இதுக்கு என்ன ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும், என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும்ல. அப்படின்னா என்ன ஃபார்முலா இருக்கு, TN = A + n-1 × D. அந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? இப்ப இந்த எண்ணுக்கு வந்து இங்க 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இப்ப T6 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா T6க்கு வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம், A + இங்க எண்ணுக்கு வந்து 6 - 1 × D. இங்க என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மள என்ன கிடைக்கும், A + 5D வந்து கிடைக்குமா? அதே மாதிரி D இங்க T8க்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா A + இந்த எண்ணுக்கு வந்து 8 போடுவோமா, 8 - 1 × D கிடைக்கும், சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், A + 7 × D வந்து நம்மளுக்கு கிடைக்குமா? இப்போ இது ரெண்டையும் கொண்டு போய் நம்ம இதில் போய் போட்டுடலாமா? எப்படி போடலாம், A + 5D = A + 7D. இதுக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? = 7/9. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், குறுக்கு பெருக்கல் வந்து பண்ணலாமா? குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 9 × A + 5D = 7 × A + 7D அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்குமா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 9 வந்து உள்ள கொண்டு 9 போய் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படின்னா 9A + 9 45 D வந்து கிடைக்குமா? இங்க 7A + 7 49 D வந்து கிடைக்கும். இப்ப A உறுப்பெல்லாம் தனியா எடுத்துக்கணும், D உறுப்பெல்லாம் நம்ம தனியா எடுத்துக்கணும், சரிங்களா? இப்ப 9A - 7A வந்துடலாமா? இங்க +A இருக்கிறது இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு -A வந்து நம்மளுக்கு வரும், சரிங்களா? -7A வரும். இங்க 49D இருக்கு, இந்த சைடில் இருக்க 45D வந்து இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்னவா கிடைக்கும், மைனஸாக வந்து கிடைக்கும், 45D, ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2A = இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்குமா, 4D. இப்போ A = இந்த 2 நம்ம கீழே கொண்டு வந்துடணும், கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 2 4 அப்படின்னு வந்து கிடைச்சிருமா? அப்படின்னா நம்மளுக்கு A வந்து என்ன கிடைக்குது, 2D வந்து நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா? இப்போ Aக்கு நம்ம 2Dன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதை கொண்டு என்ன கிடைச்சிருக்கும், A = 2D அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். உறுப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கொடுத்த மாதிரி இங்க இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாமா, அதே மாதிரியே செய்யலாமா? மற்றும் 13வது உறுப்போட விகிதம் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, அதுல வந்து கொடுத்துருக்காங்க, இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்க நம்ம அங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், A = 2D அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோமா? இது அப்படியே இருக்கட்டும், இதே மாதிரியே நம்ம இதுக்கு கண்டுபிடிக்க போறோம். T9 T13 இதுக்கு தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, சரியா? இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா TN ஃபார்முலால போடணும். அப்படின்னா TN = A + n-1 × D. சிமிலர்லி இதே மாதிரிதான் இந்த ஸ்டெப்பையும் நம்ம வந்து செய்ய போறோம், சரிங்களா? அப்படின்னா A + nக்கு வந்து இங்க 9 - 1 × D. இப்போ இதுக்கு என்ன கிடைக்கும், A + 8D அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குமா இதுக்கு? அதுக்கப்புறம் 13க்கு போட்டோம் அப்படின்னா T13 = இந்த ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னா A + 13 - 1 × D. ஓகே, இப்போ A + 13 - 1 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12D வந்து நம்மளுக்கு கிடைக்குமா? இப்போ இது ரெண்டையும் கொண்டு போய் நம்ம இதில் போட்டுடலாமா? போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், T9 / T13, ஓகேவா? இப்போ A + 2D / A + 12D அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குதா?
சாரி ஏ பிளஸ் 8D இங்க இருக்கு ஓகேவா. இங்கே ஏ பிளஸ் 8D இருக்கு. இங்கே A13க்கு வந்து என்னன்னா A பிளஸ் 12D இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஏக்கு வந்து நம்ம என்ன ஏக்கு வந்து நம்ம என்னன்னு போட்டுக்கலாம் 2Dன்னு சொல்லி போட்டுக்கலாம். பிளஸ் 8D டிவைடட் பை இங்கே ஏக்கு வந்து 2D பிளஸ் 12D அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்குமா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10D கிடைக்குமா. டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 14D வந்து கிடைக்கும். இந்த டிக்கும் இந்த டிக்கும் கேன்சல் ஆயிடுமா. ஆயிடுச்சுன்னா இங்க என்ன கிடைக்கும் I 2 10 7 2 14. அப்பனா T9க்கும் T13க்கும் என்ன விகிதம் வருது அப்படின்னா 5 டிவைடட் பை 7 வந்து வந்துடும். சரிங்களா. இப்போ இதுல கண்டுபிடிச்ச மாதிரியே இதுல கொடுத்த மாதிரியே நம்ம இங்க இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோமா. இந்த மாதிரி தான் வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் எப்படி இதை நம்ம எடுத்து எழுதிக்குவோம்னா 5/7 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 5:7 நம்ம எழுதிக்கலாம்.